எப்படி வாழ்வாய் என பார்த்து விடலாம் என சொன்னவங்களை அவர்களின் மத்தியில் நான் இப்படித்தான் வளர்ந்தேன், முன்னேறினேன் என்று வாழ்ந்து காட்டுங்கள். எனது அருமை துலாம் ராசியில் பிறந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது நேசமும் அன்பும் கலந்த வணக்கங்கள். வாரம் உங்களுக்கு மிக சிறப்பான, கிடைக்காத அதிசயம் போல அற்புதமான வாரமாக இந்த வாரம் வந்துள்ளது. நீங்கள் எதிர்பார்க்கும், ஆசைப்படும், நினைக்கும் காரியங்கள் அனைத்தும் வெற்றியை நோக்கி, வளர்ச்சியை நோக்கி செல்ல துவங்குற வாரமாக இந்த வாரம் வந்திருக்கு. கிரகங்கள் அப்படியே சரியா அமைஞ்சிருக்கு. குறிப்பா அசையா சொத்து, வீடு, நிலம், நல்ல திசா புத்தி அந்தாரம் நடப்பவர்களுக்கு, பிறந்த ஜாதகத்துல யோக திசை நடப்பவர்களுக்கு விவசாய நிலங்கள் அமைய வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை கெட்ட திசா புத்தி நடந்தா கூட ஒரு வீட்டு மனை, ஒரு சின்னதா ஒரு வீடு வாங்குற கற்ற யோகம் நிச்சயம் இந்த வாரம் வந்திருக்கு. பூர்வீக சொத்து எதுவாக இருந்தாலும் அதை பெயர் மாற்றம் செய்யறது, உங்க பேர்ல எழுதுறது, பத்திரப்பதிவு பண்றது, இதெல்லாமே இந்த வாரத்துல வாய்ப்பு இருக்கு. ஒரு சொத்தை வாங்க ஆசைப்பட்டா யாரையும் நம்பாம நீங்களே நேரடியா போய் பார்த்து பேசி அதுல வில்லங்க இருக்கா, பிரச்சனை இருக்கான்லாம் பார்த்துட்டு சரி பண்ணி வாங்க முயற்சி எடுப்பீங்க, வாங்க முடியும். தெற்கால திசையில, கிழக்கால திசையில விற்க வேண்டிய சொத்து இருந்தா வித்தரலாம், இதே திசையில சொத்து வாங்குறதா இருந்தா வாங்கிடலாம். குறிப்பா வீடு வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா இதே தெற்கு கிழக்கு திசையில மாடி வீடு ஒண்ணு விலைக்கு வரும். அது பழங்காலத்து வீடா இருக்கும், கம்மி விலையில வரும். வாங்கலாமா வேணாவா? வாங்கலாம். ராசியா லாபமா உங்களுக்கு அமையும். ஏன்னா கிரகம் அப்படி அமைஞ்சிருக்கு. தெற்கு கிழக்கு திசையில நல்ல நம்பிக்கையான நண்பர்கள், அப்பா வழி உறவுகள், அவங்க ஏற்பாடு செய்வாங்க. இந்த வீடு நிலம் சம்பந்தமா நம்பலாம். இதே மாதிரி திருமணத்துக்கு, சுபகாரியத்துக்கு எதிர்பார்த்து காத்திருக்கும் சகோதர சகோதரிகளே, இதே தெற்கு கிழக்கு திசைகள்ல அப்பா வழி சொந்தம், நண்பர்கள், தெரிஞ்சவங்க மூலியமா வரன்கள் அமைய வாய்ப்பு அதிகமா வந்திருக்கு. துலா ராசிக்கு 6ஆம் இடத்துல சனீஸ்வரன் உத்திரட்டாதி நட்சத்திரத்துல நிக்கிறதுனால ஏதாவது குற்றம் குறைகள் இருந்தா கூட அது என்ன ஏதுன்னு விசாரிச்சு, சின்னதா இருந்துச்சுன்னா பாதிக்காத அளவுக்கு இருந்துச்சுன்னா பெருசுப்படுத்தாம திருமணத்துக்கு முடிவு எடுத்தீங்கன்னா இந்த வாரத்துல ஆச்சரியப்படுற மாதிரி தெற்கு கிழக்கு திசைகள்ல நிச்சயம் வாழ்க்கை துணை அமையும். திருமணம் கைகூறி வரும். தொழில்ல, வேலையில எல்லாத்திலையுமே புத்திசாலித்தனமும் அறிவு கூர்மையா செயல்பட்டு நல்ல பேர் எடுப்பீங்க. எல்லாரும் பாராட்டுவாங்க. ஒரே ஒரு குரூப்பு மட்டும் உங்களை பாராட்டாது. யாருன்னு கேட்டா சனீஸ்வரன் பங்காளிங்களை, அப்பா வழி ரத்த உறவுகளை தர வேண்டிய கிரகம். அது ராசிக்கு 6ஆம் இடத்துல உத்திரட்டாதி நட்சத்திரத்துல போய் உக்காந்துக்கிட்டதுனால பங்காளி வர்க்கம் மட்டும் சில பேர் உங்களை பகையாகவும் விரோதியாகவும் பார்ப்பாங்க. ஏதாவது ஒரு பொருளைய கிளப்பி விடுவாங்க, பார்த்துங்க. முதல் வாரிசு அப்பப்போ கொஞ்சம் தொந்தரவு பண்ணும். ரொம்ப மிரட்ட வேணாம், திட்ட வேணாம், பக்குவமா எடுத்து சொல்லுங்க. முடியல அப்படின்னா பக்கத்துல இருக்கிற அங்காளம்மன் கோயிலுக்கு அமாவாசை கூட்டிட்டு போயிட்டு வாங்க, சரியாயிடும். இந்த தொழில் செய்யும் துலாம் ராசியில் பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு தெற்கு மேற்கு திசையில புதிய வாடிக்கையாளர்கள், புதிய கூட்டாளிகள் நிச்சயம் உருவாவாங்க. அந்நிய மொழி, அந்நிய இனம் பேசுறவங்க மூலியமா தொழில் நல்ல வளர்ச்சி அடையும். பொருளாதார வளர்ச்சியும் நிச்சயம் இருக்கு, கடனும் இருக்கு. நீர் சத்து குறைபாட்டால உடம்பு கொஞ்சம் அப்பப்ப தொந்தரவு பண்ணும். அது என்னன்னு பார்த்துக்கணும். இடது பக்கம் இடுப்பு பகுதியில நரம்பு சம்பந்தமான வலி வந்து போகும், அதையும் செக்அப் பண்ணி. இடுப்பு இல்லைன்னா வயிறுன்னு வருது, எங்க வலி வந்தாலும் என்னன்னு பார்த்துங்க. காரணம் ஏன்னு கேட்டா ராசிக்கு 11ஆம் இடத்துல செவ்வாய் மக நட்சத்திரம் கேதோட சேர்ந்து உட்காருது. செவ்வாய்க்கு 8ல சனீஸ்வரன் உட்காருது. அதனால சாப்பிட்ட உணவால நரம்பு சார்ந்த ஏதோ ஒரு பிரச்சனை வயிற்று பகுதியிலையோ முதுகு தண்டு பகுதியிலையோ இருக்கலாம்.
அது சின்னதான பிரச்சனை தான், சரியாயிடும். சொந்த பந்தம் வகைராவில் சுபகாரியம் சுப செலவுகள்லாம் வந்து போகும். தாய் வேலி சொந்தத்துல கிழக்கு இல்லைன்னா மேற்கு திசையில திருமண வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. வந்தா அது என்ன ஏதுன்னு அலசி ஆராய்ஞ்சு பிடிச்சிருந்தா டக்குன்னு முடிவெடுங்க. காதலிச்சுக்கிட்டு இருக்க நண்பர்களுக்கு பெரியவங்க சம்மதத்தோட சின்னதா தடங்கல் பண்ணுவாங்க, தாமதம் பண்ணுவாங்க. இருந்தாலும் பெரியவங்க சம்மதத்தோட திருமணம் கை கூட வாய்ப்பு அதிகமா இந்த வாரம் வந்து. சின்ன குழந்தைகளை வச்சிருக்கிற துலாம் ராசியில் பிறந்த சகோதர சகோதரிகள் அவப்ப அவங்களுக்கு பால் கஷ்டம் மாதிரி, காத்து கருப்பு மாதிரி, காத்து சோகம் மாதிரி வந்து அழுந்துகிட்டு இருப்பாங்க. இழைச்சி போவாங்க, கருத்து போவாங்க, வயிற்றால வயிற்று கருப்பு மாதிரிலாம் வரும். அதனால வந்து ஒரு நல்ல இடத்துல சீட்டு கட்டிங்க. முனீஸ்வரன் கோயில், முனியாண்டி கோயில், கருப்புசாமி கோயில், இந்த மாதிரி காவல் தெய்வம் கோயிலுக்கு அமாவாசை அன்னைக்கு போய் ஒரு மந்திரிச்சு சீட்டு கட்டிக்கிங்க. வேண்டிக்கிட்டு வாங்க, சரியாயிடும். முதல்ல டாக்டரை பார்த்துங்க. புதுசா வாகனம் இல்லைன்னா சொத்து வாங்குற வாரமாக இந்த வாரம் வந்திருக்கு. இதை பயன்படுத்திக்கிங்க. பழைய சொத்து இருந்துச்சுன்னா பராமரித்து வாடகை கூட்டு சம்பாதிக்கணும்னு வந்திருக்குது, அதையும் பார்ப்பீங்க. இந்த பழைய சொத்து விஷயத்துல தான் பங்காளி வகையிலையும் சகோதர வகையிலையும் சண்டை, வம்பு வழக்கு, சிறப்பு சங்கடம் வரும். கொஞ்சம் புத்திசாலித்தனமா நடந்துக்குங்க. ஒருவேளை வம்பு வழக்கு வளர்ந்துக்கிட்டே போனுச்சுன்னா நீங்க குடியிருக்கிற ஊர்ல இருந்து வடமேற்கு திசையில சுடுகாட்டுக்கு அருகில பழைய ஒரு காளியம்மன் கோயில ஒரு கால பூஜையோட இருந்துகிட்டு இருக்கும். அந்த கோயிலுக்கு ஞாயிற்றுக்கிழமை இல்லைன்னா சனிக்கிழமை இல்லைன்னா அமாவாசை நாள்ல போய், அப்படி இல்லைன்னா ராகு காலம் யமகண்டம் இதுல ஏதோ ஒரு நேரத்துல போய் பச்சை கற்பூரம் ஏற்றி நல்லெண்ணெய் விளக்கு போட்டு வேண்டிக்கிட்டு திரும்பி பார்த்தீங்க அப்படின்னா அதே வடமேற்கு மூலையில வயசான முடியாத பரதேசி ஒருத்தரை, சாமியார ஒருத்தரை கண்ணில் பார்ப்பீங்க. அப்படி பார்த்துட்டா அந்த நபருக்கு பழைய துணிமணி இல்லைன்னா சாப்பாடு, இதுல 2ல் 1 நீங்க தானமா தரணும். இது எத்தனை நாளைக்கு செய்யணும்? குறைஞ்சபட்சம் 7 நாள் இல்லைன்னா 7 அமாவாசை. ஏன்னா ராகு கேது அடுத்த 1.5 வருஷத்துக்கு அங்கதான் இருக்க போகுது. அதனால ராகு கேதுக்கு உண்டான 7 வாரம் 7 நாள் இல்ல 7 அமாவாசை, இதுல எது உங்களுக்கு வசதிப்படுதோ செய்யுங்க. நிச்சயம் எவ்வளவு பெரிய பகை பிரச்சனை இருந்தாலும் அதுல இருந்து நீங்க வெளியே வந்துடுவீங்க. சித்திரை நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் துலா ராசியில பிறந்த உங்களுக்கு 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மதியானம் 12:30 மணி அது வரைக்கும், 12ஆம் தேதி வியாழக்கிழமை, 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, 14ஆம் தேதி சனிக்கிழமை நாள் பூரா நல்ல நாளா வந்திருக்கு. சுவாதி நட்சத்திரம் துலா ராசியில பிறந்த உங்களுக்கு 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, 9ஆம் தேதி திங்கக்கிழமை, 11ஆம் தேதி புதன்கிழமை, 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, 14ஆம் தேதி சனிக்கிழமை, 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, இத்தனை நாளும் நல்ல நாளா வருது. விசாக நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதம் துலாம் ராசியில பிறந்த அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் 9ஆம் தேதி திங்கக்கிழமை, 10ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, 14ஆம் தேதி சனிக்கிழமை, 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நல்ல நாளா வந்திருக்கு. திருப்பதிக்கு குடும்பத்தோட போயிட்டு வருவீங்க இந்த வாரத்துல. பொதுவாக துலாம் ராசியில பிறந்த அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் மிக சிறப்பான அற்புதமான வாரமாக வந்துள்ளது. வீடு, நிலம், சொத்து, வண்டி, வாகனம், தொழில், உத்தியோகம் அனைத்தும் வாங்குவீங்க. இதுல எதையாவது ஒன்னாவது வாங்கிடுவீங்க. 16 பேர்களையும் பெற்று நேரோடு வாழ்வாங்கு வாழ என் அன்னையான ஸ்ரீ 8 கை காளிதேவியின் பொற்பாதங்கள் தொட்டு வணங்கி வாழ்த்து